அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே தேவரே, நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. தேவ ஆவியானுடைய கரத்திலே ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். புது கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புய் மனிதர் புல் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவன் தெரிந்தெடுத்தால் மாதேவதேவனே. மாட்டு தொழுவன் தெரிந்தெடுத்தால் மாதேவதேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்வை கருத்தார் மாஜோரியாய் வளர்ந்தார். மாஜோரியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே. மனத்தாரிருளை கிடுந்து மாஜோரியாய் திகழ்ந்தார். மாஜோரியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். தந்தை கருத்து கடுங்கே கூறமதே. தந்தை கருத்து கடுங்கே கூறமதே. விலையேற பெற்றோரை அலங்கரிப்பு வீராசையும் நமக்கே. வீராசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புதுமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புதுமானிட
புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் ஒரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் ஒரு போல மாறிடுவார். அவர் நாமும் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வாரவ தொழுவானிட புகழ் பாடிட பிறந்தார். வாரவ தொழுவானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதை இதையெங்கும் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதை இதையெங்கும் சாத்திடுவோம். புசுக்கும் குடிக்கும் தேவராஜமல்ல பரநாவியே நகுவோம். பரநாவியே நகுவோம். பிறந்தார் பிறந்தார் வாழவ கொடுவாடிட புகழ் பாடிட பிறந்தார். வாழவ கொடுவாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறோம். இந்த தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார். குளிர் பனி தொட்டிலே பூமகன் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனான். சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனான். இங்கு பங்கனுத்த பசும்பொழில் படுத்திருக்கின்றார். இந்த பங்கனுத்த பசும்பொழில் படுத்திருக்கின்றார். குளிர் பனி தொட்டிலே மகன் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. இன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏறிடுவோமே. குளிர் பனி தொட்டிலே மகன் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. தாலேலோ தாலேலோ வானத்து நட்சத்திரம் காட்டியவள் சென்றனரோ. வானத்து நட்சத்திரம் காட்டியவள் சென்றனரோ. வாழ்வழிக்கும் ஆதவனை பாலகனை கண்டாரே. தாலேலோ தாலேலோ சத்திரத்தின் நனையில் தாலேலோ தாலேலோ சத்தியம் பிறந்ததுவே. தாலேலோ தாலேலோ எளிமே நீருட்டோ எங்கேதி பூச
தாலேலோ தாலேலோ சத்திரத்தின் முன்னணியில் தாலேலோ தாலேலோ சத்தியம் பிறந்ததுவே தாலேலோ தாலேலோ நோவாவின் பேரிதா நோய் தீர்க்க மாளிகையா நோவாவின் பேரிதா நோய் தீர்க்க மாளிகையா தாவீதின் இன்னிசையா தானருளை மன்னாவா தாலேலோ தாலேலோ சத்திரத்தின் முன்னணியில் தாலேலோ தாலேலோ சத்தியம் பிறந்ததுவே தாலேலோ தாலேலோ ஓப்பீரின் தங்கமிதா ஒப்பில்லா ரத்தினமா ஓப்பீரின் தங்கமிதா ஒப்பில்லா ரத்தினமா தாவி சாரோனின் ரோஜாவா சீயோனின் ராஜா தாலேலோ தாலேலோ சத்திரத்தின் முன்னணியில் தாலேலோ தாலேலோ சத்தியம் பிறந்ததுவே தாலேலோ தாலேலோ பாவசாத ரோகங்கள் யாவையுமே அழித்திடவே பாவசாத ரோகங்கள் யாவையுமே அழித்திடவே பாதலினே தேவசுதன் பரமனாய் வந்தாரே தாலேலோ தாலேலோ சத்திரத்தின் முன்னணியில் தாலேலோ தாலேலோ சத்தியம் பிறந்ததுவே தாலேலோ 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 சத்தியம் பிறந்ததுவே தாலேலோ தாலேலோ என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகையால் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் நாமும் அவரை மகிமைப்படுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நியமித்திருக்கிற அவருடைய சித்தம், அவருடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அதன்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. ஆகையால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்த சூழ்நிலையும் நம்மை கடக்கும்படி இயேசு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகையால் இயேசு கர்த்தர் ரட்சிக்கிறார். இயேசு என்றால் கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்று சொல்லும்போதே அவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு என்பது என்ன? ஒரு விடுதலை. இயேசு இந்த பூமியில வந்ததுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவை நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில விடுதலை நிச்சயமாக கொடுப்பாரு. ஆகையால் வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய, பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய, மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில பாவியாக நம் மீது அவர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விவேகத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில் அவருடைய வந்ததுடைய நோக்கம் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் கிறிஸ்டோஸ் என்ற பொருளோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால்தான் அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆவியானவரை கொண்டுதான் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்த முடியும். ஆவியானவரை கொண்டுதான் நமக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். கர்த்தர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்ப கூடியவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ராஜாவாக பிறந்தார். இயேசு ஆபிரகாமுடைய சந்ததியிலும் தாவீதுடைய சந்ததியிலும் தோன்றுவார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் உலகத்தில் எவ்வளோ பேரை பார்த்திருக்கிறோம், எவ்வளோ பேருக்கு நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இயேசுவை போல நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. Praise the Lord. Hallelujah. ஆகையால் அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் சரித்திரத்தையே மாற்றி போட்டது. எல்லாருக்கும் பிறப்பு உண்டு, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். அல்லேலூயா. பிறக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அவர் நம்மீது வைத்த அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அருளை பெறாதவன் என் பட்சத்திலே வரமாட்டான் என்று இயேசு சொன்னார். எல்லாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல. அல்லேலூயா. பிதாவினுடைய அருளை பெற்றவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாம். அதே நேரத்தில் இயேசு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கோடாகோடி மக்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே நம்மை அவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையினால் இன்றைக்கே உங்களை திருப்தியாக்குவேன். Praise the Lord. அல்லேலூயா. இன்றைக்கே உங்களை திருப்தியாக்குவேன். அப்படித்தான் வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவர் ஒரு ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம் இந்த பூமியில. அல்லேலூயா. ஏழ்மையின் கோலம் எடுத்து, Praise the Lord, தாழ்மையின் கோலம் எடுத்து இந்த பூமியில பிறந்தார். Praise the Lord. Hallelujah. ஆகையால் தான் அவர் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த சமுதாயத்தினாலே அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக இயேசு இந்த பூமியில வந்தார். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான பிரியமானவர்களே, அதனால்தான் வேதம் சொல்வது, ஆண்டவர் பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் 3 பேர் வந்தாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் சாதாரணமானவர்கள், ஈரான் தேசத்திலிருந்து வந்தார்களாம். இப்பொழுது இருக்கிற நாடு ஈரான், அந்த தேசத்திலிருந்து வந்தார்களாம். அப்படி வரும்போது ஆண்டவருக்கு பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை பவளத்தையும் கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாக வைத்தார்களாம். அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாராம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் அந்த பிறப்பிலேயே அவருக்கு
காணிக்கையாக செலுத்தப்பட்டது பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்பாவளம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, பிரைஸ் தி லார்ட், ஒரு காலத்தில் நாம் அறியாதவர்களாக இருந்தோம், தெரியாதவர்களாக இருந்தோம். உலக வாழ்க்கையிலே உலக மக்கள் சொல்கிறபடி நாம் வாழ்ந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு இயேசுக்குள் இருந்த தன்மைகள் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் மாற முடியாது, யாரும் மாற்றவே முடியாது, ஒருவரை ஒருவர் மாற்றவே முடியாது. ஜென்ம சுபாவம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் மத்தியிலே வேஷம் போடலாம். அல்லேலூயா. மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படினாலும் மனிதர்கள் என்ன பண்ணலாம்? வேஷம் போடலாம். ஆனால் அவனுடைய ஜென்ம சுபாவமும் பாவமும் ஒருவனாலும் மாற்ற முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது அவர் இலவசமாக நமக்கு ஈவாக கொடுக்கிறாராம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் மனம் திரும்புதல் கிடைத்திருக்கு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் கிடைத்திருக்கு, வேறு யாரும் மூலமா இல்லை. அல்லேலூயா. தாய் தகப்பன் நம்மை பெற்றெடுத்தாலும் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் இயேசு, நம்முடைய பாவங்களை மன்னித்தவர் இயேசு, மனம் திரும்புதலை கொண்டு வந்தவர் இயேசு, ஏழ்மை தரித்திரம் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலையை கொண்டு வந்தவர் இயேசு. அல்லேலூயா. அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பு என்பது, இந்த பூமியில எவ்வளவு பேர் பிறந்திருக்கிறாங்க, எவ்வளவு சரித்திரங்கள் உண்டாயிருக்கிறது, ஆனால் எத்தனையோ தெய்வங்கள் உண்டாயிருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுடைய சரித்திரத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய சரித்திரம் ஒருவராலும் அழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் உலக ரட்சகர். அவர் உலகத்தை ரட்சிக்கும்படி காப்பாற்றும்படியாக இந்த பூமியில வந்தார். எல்லா மனிதர்களுக்காக வந்தார். not only for the Christian people. Hallelujah. Hallelujah. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மனம் திரும்புதலுக்கு உண்டான காரியத்தை இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப வாழும் பொழுது நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார், மன நிம்மதியை கொடுக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆவியை பெற்றுக் கொள்கிறோமா, ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோமா? அல்லேலூயா. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார். அல்லேலூயா. நம் மீது இறங்கி இருக்கிறார், நம் ஒவ்வொரு மீது இறங்கி இருக்கார். ஆகையால் தான் பகுத்தறிவோடு வாழ்கிறோம். அல்லேலூயா. மதம் என்றால் வெறி அல்ல. மனிதன் வாழ வேண்டும், ஏழைகள் இல்லாதவர்கள் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாவத்திலே ஜீவிக்கிற மக்களுக்கு விடுதலையை கொண்டு வரக்கூடிய காரியத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் பாவியாக இருந்தோம். அப்படிப்பட்ட பாவியாக இருந்த நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். உலகம் மாற்ற முடியாது, உலகம் திருத்த முடியாது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருவான் என்று வேறொன்றுக்கும் வரான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் இயேசு. அங்கேதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். நமக்கு ஜீவனை கொடுப்பாரு. இன்றைக்கு பூமியில வாழறோன்னு எத்தனையோ பேர் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க, அது வேற விஷயம். நாமும் கடந்து போக தான் போறோம். ஆனாலும் நமக்கு ஜீவன் கொடுக்கிறாரு, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, நம்மை வாழ வைக்கிறாரு. அதை விட தரைசலில் ஏதாவது இருக்குமா? ஆகையால் தான் இயேசுவை பிதாவானவர் கொடுத்தாராம், தந்தாராம். அல்லேலூயா. இந்த பூமியில அனுப்பினாராம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் அவர் பரிசுத்தமாய் இருந்தார். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் ஒருவரும் கிடையாது.
நீதி, நேர்மை, பிரைஸ் தி லார்ட், பரிசுத்தம், பிரைஸ் தி லார்ட். தன்னை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்தார். அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நன்மை தான் செய்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் தீமை செய்யவில்லை. அவர் மீது குற்றம் சுமத்தும்படி யாராலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வமா இருக்கிறாரு. ஒரு கரங்களை தட்டுங்க. சாட்சி உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். யாரு ரட்சிக்க வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க. வேற யாரும் வரல. வேற யாராலும் ரட்சிப்போ கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகையால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையில் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவிடத்தில் வரும்போது தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான் ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், ஹல்லேலூயா, பாவிகளின் பிரதான பாவி என்று தன்னை அறிக்கை இடுகிறார். காரணம் என்ன? அவர் அறிக்கை இடும்போது அவருக்குள் பாவம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க, காப்பாற்ற, விடுதலை கொடுக்க இயேசு இந்த பூமியில வந்தார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவருக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் பெற்றேன். எதுக்கு இரக்கம் பெற்றேன்? ரட்சிக்கப்பட்ட உடனே, சபையில சேர்க்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே பாவம் போய்விடுகிறதா? இல்லை. ஹல்லேலூயா. அவருக்குள் வளர வளர வளர, தேவனுடைய ஆவியை பெற்று, அபிஷேகத்தை பெற்று அவருக்குள் வளர வளரத்தான் நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதெல்லாம் பவுல் சொல்கிறார், பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். எவ்வளவு பாவியான மனுஷன் நம்மெல்லாம். குறையில்லாதவர்கள் யாரும் இந்த பூமியில் இல்லை, யாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவரை தேட தேட ஆண்டவர்கள் நமக்கு இரக்கத்தை கொடுத்து கொடுத்து நம்மை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீ நன்மை செய்ய அறிந்திருந்த போதும் நீ நன்மை செய்யாமல் போவாயானால் அது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போவாயானால் அது பாவம். அப்படிப்பட்ட பாவத்திலும் இருந்து நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குறார். ஒரு பெரிய பாவம், சின்ன பாவம் அப்படிலாம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை வளர்க்கிறார். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைத்து வளர்க்கிறார்களோ, எப்படி அந்த பிள்ளைகள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ, அதை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அநேக மக்களுக்கு முன்பாக உங்களை சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிலைநிறுத்தும்படியாகத்தான் நீங்கள் இயேசுவால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால் ஆனது என்று சொல்வதற்கும் ஆக போகிறது என்று சொல்வதற்கும் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஆகையால் தான் சங்கீதம் 51:1-3 வரை, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் சொல்கிறது? தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா.
தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை எழுதுகிறார். இந்த அறிக்கை நிமித்தம் தான் தாவீதுடைய வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஏன்னா அவர் பாவியில் ரட்சிக்கும்படி வந்தபடியினாலே, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிச்சீங்கன்னா, உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை, உலகம் தரக்கூடாத காரியத்தையும் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுப்பாரு. தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தனியார் ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதெல்லாம் வேற, ஆனா எல்லாருக்கும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் அந்த நன்மையான காரியங்களை செய்வார், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். ஆகையால் தான் தாவீதுடைய வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. என்றால் அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறான். அந்த பாவியை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. கெட்டு போனதை, உலகத்தில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்கிறார்களே. இன்றைக்கு மதங்கள் வளர்ந்திருக்கிறது, ஜாதிகள் வளர்ந்திருக்கிறது. ஒரு பொதுவான மனுஷன் கூட பார்ஷியாலிட்டி காட்டுறான். ஹல்லேலூயா. இயேசு அப்படி அல்ல, இயேசு அப்படி அல்ல. கெட்டு போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்தார். யாராக இருந்தால் என்ன, பிரைஸ் தி லார்ட், எந்த நாடாக இருந்தால் என்ன, எந்த ஜாதியா இருந்தால் என்ன, எந்த மனிதர்களாக இருந்தால் என்ன, அவருடைய வாழ்க்கையில அவர்களால் ரட்சிக்க முடியலையா, அவங்களால மனம் திரும்ப முடியலையா, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியலையா, இயேசு எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவிட வந்தா அவர் ரட்சிப்பார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும், சமுதாயத்திலே எவ்வளவு நீ ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு கேவலமாக மற்றவர்கள் பேசியிருந்தாலும், ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அவர்கள் மத்தியில் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி receive the anointing, receive the, ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் விசேஷித்த நாட்கள். நாட்களை என்னும் அறிவு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த நாளை விசேஷித்து கொள்கிறோம். நமக்கு பிறந்த நாள் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். எத்தனை பேர் நம்மளை பாராட்டணும் விரும்புவோம், எத்தனை பேர் நம்மளை வெகுமதி ஏதாவது கொடுக்கணும்னு. பிரைஸ் தி லார்ட். நமக்கு பிறந்த நாள் வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. நம்ம பிறந்த நாள் நமக்கு தனிப்பட்ட முறையில் வரும்போது துக்கம் கொண்டாடுறோமா? ஹல்லேலூயா. துக்கம் கொண்டாடுறதில்லை. இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய பிறந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம கொண்டாடுறோம். அதை விட இந்த சமுதாயத்திலே நீ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொன்னவர் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சி. அவருக்கு, அவர் நம்முடைய இந்த உலகத்தில் பிறக்கல, அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கலன்னா இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். மேன்மையான வாழ்க்கையை பெற்றிருக்க முடியாது. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவன் மீது ஒரு குற்றமும் சுமராது. எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும்
இயேசுவிடம் வரும்பொழுது அவன் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்யும் பொழுது அவன் மீது குற்றம் சுமக்காது, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவருடைய பிள்ளைகளை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் இல்லை பிரியமானவர்களே. ஒருவேளை உலகத்தில் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உலகத்தில் மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் எளிமையும் சிறுமையுமான இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அது உங்களுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். அங்கேதான் வேதம் சொல்வது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் கிடையாது. உலகத்தை நம்மால் ஆதாயப்படுத்த முடியும், எப்படினாலும் பெரியார் ஆக முடியும், அதுக்கு வழி நிறைய இருக்கு. ஆனால் தன்னுடைய ஆத்மா தன்னுடைய ஜீவனை நாம் இழந்து போயிடுவோம். அதனால்தான் இயேசு நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீ இழந்து போகக்கூடாது. உலக பிரகாரமாக உலகத்தில் நாம் இருந்தாலும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஜீவனை இழந்து போகாதபடி நம்மை காப்பாற்றுகிறாரே. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் தடை பண்ண முடியாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்க ரட்சிப்பை, மனம் திரும்புதலை, பாவ மன்னிப்பை, அவருக்கு வைத்திருக்கிற ஞானத்தை ஒருவரும் தட முடியாது. அதெல்லாம் வேதம் சொல்றது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவானை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமான நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிறந்ததிலிருந்து எத்தனை பலவான்களை நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனை பெரிய ஆளுநர் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம தோத்துட்டோமா? தோக்கல. ஏன் தோக்கல? இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தோம், அதனால தோல்வி இல்லை. நம்மை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் தான் வெட்கப்பட்டு போனார்களே தவிர ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவில்லை. Day by day increase prosperities. தேவ ஆசீர்வாதம் ஒரு பக்கம் வரும், தேவன் உங்களோடு இடைபடுகிற காரியமும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு நோக்கத்திற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட நோக்கத்திற்கு நாம் இயேசுவிடத்தில் வரும்போது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஆகையால் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இனிமே இது தேவையில்லை என்று தேவையில்லை இனிமே இந்த சமுதாயத்தில் அப்படின்னு கெட்டு போனதை அவர் அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார், ஒரு புதிய மனிதனாக மாற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாய் விளங்கும். அல்லேலூயா. உங்களை அப்படித்தான் உங்களை ஆண்டவருடைய பார்வையிலே பெரிதாக வைத்திருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷமா. இது சில பேர் அறியல, ஆனா நமக்கு ஆண்டவர் அறிய செய்தார். அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தார்.
பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே எல்லா ஜனத்துக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை. அவரை தெரிந்து கொண்டவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜனத்துக்கும் அதனால சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்ப பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போக செய்யும். பயம் உன்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணும். பயம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், பயப்படாத, பயப்படாத. பயம் வராமையா இருக்கு? பயம் வருது. பிரைஸ் தி லார்ட். அந்த பயம் வரும் தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாது. நான் பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன், சரித்திரத்தை இரண்டாக பிரித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று நான் பிரித்திருக்கிறேன். வேற யாரும் பிரிக்கல. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது மனிதன் படிப்பதற்கு, உயர்வதற்கு எல்லாமே. ஆனால் வேத புத்தகத்தை படி எதுவுமே இல்லை. அதுதான் முதன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா ஜனங்களும் இயேசுவால் பிடிக்கப்படுகிறார்கள், இயேசுவால் இழுக்கப்படுகிறார்கள். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 1:2 சொல்லுது, அந்த சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பவளத்தையும் கொண்டு வந்தார்கள். அப்ப இயேசுவிடம் என்ன இருக்கிறது? பிறக்கும் போதே அவர் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டாராம். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? பொன் என்றால் பரிசுத்தம் சொல்லுவாங்க, பொன் என்றால் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. தூப வர்க்கம் சொன்னாக்க ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து சொன்னாரே, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னார்ல, அதான் தூப வர்க்கம், அந்த வாசனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுடைய புகழ் உலகம் முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்றது. உன் பேரை பெருமைப்படுத்த சொன்னார். ஹல்லேலூயா. பொன், பரிசுத்தம், ஆசீர்வாதம், தூப வர்க்கம், உன் பேர் பெருமைப்படுத்துவேன். வெள்ளை பவளம், ஹல்லேலூயா, அது ஒரு பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். இது வேற மாதிரி ஆண்டவருக்கு ஒப்பிடுவாங்க. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் வரும்போது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துறாரு, உன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, பாதுகாக்கிறார். எத்தனை விபத்துக்கள், எத்தனை ஆபத்துக்கள் வாழ்க்கையில நாம் சந்தித்த காரியம் சாதாரண காரியமா? ஹல்லேலூயா. சாதாரண மனிதர்களையா நாம் பார்த்தோம்? மகா கேடும் மகா கிறுக்கும் உள்ள மனிதர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பாதுகாத்தார். ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வெள்ளை பவளம் உபயோகப்படுத்துவாங்களாம். இயேசுவிடம் வந்தபடியினாலே, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பொன்னை போல ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை கொடுக்கிறார். தூப வர்க்கத்தை போல உலகெங்கிலும் உங்களுடைய பெயர் பிரஸ்தாபக்கூடிய அளவுக்கு செய்கிறாரு. வெள்ளை பவளமாக போல உங்களை பாதுகாத்து பராமரித்து ஒரு தீங்கு வராதபடி, எத்தனையோ தீங்குகள் வந்தது, அதனை காப்பாற்றினாரே. எவ்வளவு நன்றியர்களாக நாம் இருக்க வேண்டும். மரித்திருந்தால் எப்பொழுதும் மறைத்திருப்போம். இதுவரையிலும் ஜீவன் கொடுக்கிறாரே, ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார் என்பதை மாற்றம் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் மீது அவர் பிரியம் வைத்திருக்கிறார். பூமியிலே சமாதானத்தை மாத்திரமல்ல, தம் பிள்ளைகளுக்கு பிரியத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்றது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ரொம்ப சுகமாயிரு. ஹல்லேலூயா, சுகமாயிரு. கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். ஆகையால் தான் ஏசாயால பார்க்கிறோம், 9:6 என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல்
இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக பல ஆண்டுக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டது அந்த வார்த்தை. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. A child is born to us, a son is given to us, and he will be our ruler. He will be called Wonder, Counselor, Mighty God, Everlasting Father, Eternal Father, Prince of Peace. Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகலமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் நீங்கள் என்னை கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை 9ஆம் அதிகாரம் 1 முதல், ஆகியும் அவர்கள் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின. முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் பிறப்பு உங்களை மகிமைப்படுத்தும். என்ன மகிமைப்படுத்துறது? ஒரு சந்தோஷம் இல்லையா? உங்க பாஸ்டர் உங்களை தான் மகிமைப்படுத்துறது. மகிமைப்படுத்திருக்கிறார். உங்களையும் மகிமைப்படுத்துவார். இன்னும் மேன்மேலும் மகிமைப்படுத்த போறாரு. Hallelujah. The God given wisdom and knowledge and power. ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் தம்முடைய வல்லமையும் உங்கள் மீது விளங்கப்பட போகிறார் இந்த நாளில் இருந்து. Hallelujah. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கூட்டத்தை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தில் உள்ள மனிதர்களெல்லாம் பார்க்காதீங்க. உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர், அதை பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் 2ஆம் வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அப்ப இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக வெற்றி சேர்க்க பண்ணவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்தார், வாழ்ந்தார், அற்புத அடையாளமாக செய்தார், பிதாவுடைய சித்தத்தை செய்தார், தம்முடைய வாழ்க்கையில வல்லமை விலக பண்ணார். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னார். உங்கள் மீது ஆவியானவர் இருக்கிறார், ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் மீது இருக்கிறார், எதுக்கு கவலைப்படாதீங்க. மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம அவரை நாம் கனப்படுத்துவோம், அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவோம், அவரை தேடுவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை. உலகத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கழுவுகிறது போலவும் உனக்கு உண்டாக மகிழ்வார்கள். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ஜாதியை திரளாக்கி திரளான மக்களை மாற்றுவாராம். உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய, எப்படி ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாத தேசத்தில் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்வது போலவும் கொள்ளையில் பங்கிட்டுக் கொள்கையில் கழிவுறுவது போலவும் உனக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னாரு, ஆனால் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொன்னாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம், பெரிய ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆகையால் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்கள் கோடாகோடி பெறுவீர்கள், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். உபாகம் 1:11 உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாகாமல் மேலாகி கொண்டே போவீங்க.
மலையில் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல உங்களும் உங்கள் சந்ததியும் மலையின் மேல் உள்ள பட்டணமாக கர்த்தர் மாற்றுவார். இந்த பூமியில் உள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா. நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளவுதிரான மரத்தை போல் இருப்பாய். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இந்த நாளை விசேஷித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார். உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். இயேசு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள். நாம் ஜெபிப்போம். எழுங்கள் என்று ஆண்டவரே இந்த நாளினை கொடுத்து வைக்காத என்று செலுத்துகிறோம். நீங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் விரும்புறீங்கப்பா. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டியதுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக ஒப்புக் கொடுக்கிற ஐயா. வாழ்ந்திருக்கட்டும் உம்முடைய பிள்ளைகள், செழித்திருக்கட்டும் ஐயா. பிள்ளைகளை குறித்தான திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறட்டும் ஐயா. இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. பிள்ளைகள் என்ன விரும்புகிறார்களோ நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு ஆரம்பமாகட்டும் ஐயா. ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த நாளையும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் கடந்து வருகிற பாதையில ஆண்டவரே நன்மையான காரியங்களை செய்யுங்க. இந்த பிறந்த நாள், உம்முடைய பிறந்த நாள் உலகம் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீங்களப்பா. ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டி பாதை நெய்யாய் பொழியட்டும், அபிஷேகத்தின் பொழியட்டும் ஐயா. இவர்கள் போகிற இடமெல்லாம் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீ போதுமானவராக இருக்கும்படியாக உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் மாற்றுவருமாகிய இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியத்தின் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோடாகோடி பெறுவீர்கள். இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள்.